இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் plasma heptoglobin and demonstration the hemosiderin in urine. First, what is that heptoglobin தெரிஞ்சுக்கலாம். Then what is hemosiderin தெரிஞ்சுக்கலாம். Then we will move to our topic. So what is heptoglobin? இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக ஹச்வின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ liver producing protein. So நம்ம liver produce பண்ணுற protein தான் இந்த heptoglobin. that one bind to free hemoglobin. இது வந்து நம்ம bloodல இருக்க hemoglobin கூட வந்து bind ஆகும், which is released from RBC and prevent it harmful oxidative effect. இது வந்து என்ன பண்ணுதுன்னா that hepatoglobin bind free hemoglobin in bloodstreamல வந்து bind ஆகிட்டு preventing kidney damage and iron loss. இதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஹெப்டோக்ளோபின்னா என்னென்னா இது வந்து ஒரு லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன். இது வந்து நம்ம பிளட்டில் உள்ள ஹீமோக்ளோபினில் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு எதை ப்ரிவெண்ட் பண்ணுது? கிட்னி டேமேஜ் அண்ட் ஐரன் லாஸ். இதுதான் வந்து ஹெப்டோக்ளோபின். நெக்ஸ்ட் ஹீமோசிடெரின் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு இன்சாலிபிள் ப்ரௌன் ஐரன் ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்ஸ் formed from breakdown of hemoglobin. இது வந்து primarily எதில் present ஆகிக்குன்னு சொல்லி பார்த்தா macrophages. So hemosiderin insoluble brown iron storage complex formed from breakdown of hemoglobin. Then plasma ஹெப்டோக்ளோபின். இப்போ தான் வந்துட்டு நம்ம டாபிக் போகிறோம். பிளாஸ்மா ஹெப்டோக்ளோபின் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோசிடெரின் இன் யூரின். ஸோ என்னது பிளாஸ்மா ஹெப்டோக்ளோபின்னா என்னென்னா இட் இஸ் எ ப்ரோட்டீன் தட் இன் ஹியூமன் இஸ் என்கோடட் பை த ஹெச்பி ஜீன். ஸோ ஹியூமன் வந்து என்கோடட் பண்ணுற ஜீன் வந்து என்ன? இது வந்து ஒரு ப்ரோட்டீன். இது என்ன எங்கே இருக்குது? ஹெச்பி ஜீனில் இருக்குது. இன் பிளாஸ்மா இன் பிளட் பிளாஸ்மா this heptoglobin bind to free hemoglobin released from erythrocytes with high affinity inhibit oxidative activity. இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். இது வந்து பிளட்டில் உள்ள ஹீமோக்ளோபின் வந்து பைண்ட் ஆகிட்டு இது வந்து என்ன ஆகுது? இன்ஹிபிட்டிங் ஆக்சிடேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ the heptoglobin and hemoglobin complex will then be removed by the இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எது மூலமாக ரிமூவ் ஆகுது? ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம், மெயினாக வந்து ஸ்ப்ளீனில். ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்குது? அந்த ஹெப்டோக்ளோபின் ஹெப்பாட்டிக் செல் லிவரில் நடக்குது. ஆனால் வந்து த காம்ப்ளெக்ஸ் இஸ் ரிமூவ்டு பை ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம். இன் கிளினிக்கல் செட்டிங் தட் ஹெப்டோக்ளோபின் இஸ் யூஸ்டு டு ஸ்க்ரீன் ஃபார். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸ்க்ரீன் ஃபார் மானிட்டர் இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைட்டிக் அனிமியா. இந்த மெத்தட் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ட்ராவாஸ்குலர் ஸ்க்ரீனிங் அண்ட் மானிட்டரிங் தட் இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைட்டிக் அனிமியா டிசார்டருக்கு. ஸோ இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ் free hemoglobin will be released into circulation and hence heptoglobin will bind to that hemoglobin. This causes a decline in that heptoglobin level. இதனால் என்ன ஆகுதுன்னா இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ் அதில் வந்து ஃப்ரீ ஹீமோக்ளோபின் ரிலீஸ் ஆகுது சர்க்குலேஷனில். ஹென்ஸ் ஹெப்டோக்ளோபின் வந்து அதோட வந்து பைண்ட் ஆகுது. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா ஹெப்டோக்ளோபின் லெவல் வந்து குறையுது. இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸில் வந்து ஃப்ரீ ஹீமோக்ளோபின் வந்து ரிலீஸ் ஆகுது. பிளட்டில் வந்து சர்க்குலேஷனில் ரிலீஸ் ஆகுறப்ப அதில் போயிட்டு இந்த ஹெப்டோக்ளோபின் பைண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹெப்டோக்ளோபினோட லெவல் வந்து குறையுது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து மெஷரிங் த லெவல் ஆஃப் ஹெப்டோக்ளோபின் இன் பேஷண்ட் பிளட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹெப்டோக்ளோபின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பேஷண்டோட பிளட்டில். By using this test method we can identify it. So whenever a patient having symptoms like anemia, அனிமியாவோட சிம்டம்ஸ் என்ன? பலர், ஃபேட்டிக், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அலாங் வித் ஹீமோலைசிஸ். அதனால் அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் அல்லாட்டி அவங்க யூரின் வந்து டார்க் கலர்டு யூரின். திஸ் டெஸ்ட் காமன்லி ஆர்டர் ஃபார் ஹீமோலைட்டிக் அனிமியா. அவங்களுக்கு ஹீமோலைட்டிக் அனிமியா டிசார்டர் இருக்கா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்பிரட்டேஷன் ரிசல்ட் டிகிரீஸ் ஆஃப்
heptoglobin can support a diagnosis of intravascular hemolytic anemia. ஸோ இதை வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 3 காமன் மெத்தடில் 3 டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, இம்யூன் ரியாக்டிவ் மெத்தட் அண்டு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இது வந்து நார்மல் ரேஞ்ச். இப்போ வந்து ஹீமோசெடரின் யூரியா, த existence of hemostatin in that urine occur with chronic intravascular hemolysis. இது வந்து எப்போ வந்து யூரினில் இருக்கும், ஹீமோக்ளோபின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஆர்பிசி இன்டு பிளட் ஸ்ட்ரீம் இன் எக்ஸஸ் பைண்டிங். எப்போ வந்து இந்த ஹீமோக்ளோபினும் ஹெப்டோக்ளோபினும் எக்ஸஸாக பைண்டிங் ஆகுதோ அப்போ வந்து அது வந்து யூரினில் எஸ்க்ரீட் ஆகும். ஓகே, எக்ஸஸ் ஹீமோக்ளோபின் இஸ் ஃபில்டர்டு பை தட் கிட்னி, reabsorbed in that proximal convoluted tube. So where iron portion is removed and stored in that ferritin or hemosiderin. So the tubule cell is proximal tubules sludge of with the hemosiderin or excreted into urine producing brownish color. அதனால் வந்து இங்கே வந்து ஹீமோலைசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுனால அது வந்து யூரினுக்கு வரதுனால brownish color urine seen. This one usually is seen 3 to 4 days after onset of that hemolytic condition. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 3 to 4 டேஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஹீமோலைட்டிக் கண்டிஷன் இருந்ததுன்னா ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஹீமோசிடரின் இஸ் found as yellow brown granules. brown ஸ்லைடிங் பண்ணுறப்ப நம்ம வந்து பார்க்க முடியும் yellow brown granules. அதுவே வந்து ஸ்டெய்னிங் மெத்தட், ப்ரூஷியன் ப்ளூ ஸ்டெய்னிங் பண்ணுறப்ப ப்ளூ கலர் கிரானுல்ஸ், அதோட சைஸ் வந்து 1 to 3 மைக்ரோமீட்டர் கிரானுல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ப்ளூ கலர் காஸ்ட் ஆர் கிரானுல்ஸ். ஸோ ஹீமோசெடரின் யூரியா ஆர் சீன் இன் இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ் இருந்ததுனா தான் வந்து த ஹீமோசெடரின் யூரியா, அதாவது ஹெபட்டோக்ளோபின் அது வந்து பைண்ட் வித் ஹீமோக்ளோபின், அது வந்து யூரின் மூலமாக எஸ்க்ரீட் ஆகுது. அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ரூஷியன் ப்ளூ ஸ்டைனிங்கில் வந்து ப்ளூ கலர் காஸ்ட் ஆர் கிரானுல்ஸ் we can find out. ஸோ இந்த வீடியோவில் பிளாஸ்மா, ஹெபட்டோக்ளோபின் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோஸ்டெரின் இன் யூரின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.